காஜி வாங்க போய் நான் ஏன் தான் உங்களை அழகா பிறந்தேன்னு அழகை பத்தி பேசினா இறங்கி வந்தேன் காலையில உன்னை வெட்டி பழி கொடுத்துருவாமா. நான் ஏன் தான் ₹100 தூக்கிட்டு அந்த சாலை சுத்தி வந்தா முன்ன இன்னைக்கு என்ன கேட்கறான் பாரு முட்டு தூக்கிடும் சாலை சுத்தி வந்தா அப்படி ₹100 தூக்கிட்டு வரமாட்டேன். நான் ஏன் தான் அவ்வளோ அழகா பிறந்தேன்னு இந்த வேப்ப மரத்தூர்ல ஒரு 100-150 பெண்கள் இருப்பாங்க. என்னாட்டாளுக்கு ஒரு பெண்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு ரொம்ப கம்மி. கூந்தல் கருப்பு, குங்குமம் சிகப்பு, கூந்தல் கருப்பு. நான் ஏன் தான் இவ்வளவு அழகா போறதுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் அப்பனு காணமே. எங்கே என் பிள்ளை கொடலாட்டமே கேக்குது. இந்த பக்கம் தானே காது கேக்குது. அப்பா வந்துட்டாரு கண்ணு. நாங்க அப்பனை பார்க்க போறோம். கண்ணு அழகு ஓடியாமா ஓடியாமா. ஏய் அப்படி மானத்தை வாங்குற கேடி எங்க பிள்ளைங்க பக்கத்துல போகாத பயந்துக்குங்க. அப்பா யாஜாமி அப்பா ஏமா ஆரம்பத்த பாடையெல்லாம் அப்படியே நேற்று மத்தியானம் அப்படியே போகும்போது கணவனும் வந்து நிக்கிறான். ஆடு நின்று நானும் இருக்கிறேன். வா வா சாமி கண்ணு அழகு போய் எங்க ஆயா பாரு அல்லா இருந்தா பிள்ளை பெத்து ஊருக்குள்ள விட்டுக்கிறாங்க. என் பிள்ளை பாரு நரூஷா எப்படி தலை எப்படி ஆயா கூந்தல் எப்படி பூவு பாரு 1.5 முளம் வாங்கியிருக்கேன். எந்த வருஷத்துல வாங்கினாரு சாமி எப்படிப்பா என்ன இவ்வளவு அழகா பெத்தப்பா கண்ணு இப்ப கேட்டியே பாத்தியா? ஆமா பாப்பா உன்னை அழகா பெத்ததுக்கு காரணம் இருக்குது. சொல்லுப்பா. உங்க அம்மால கல்யாணம் செஞ்சு ஒரு 20-25 வருஷம் இருக்கும்.
பிள்ளைங்களே இல்ல. அம்மாளுக்கா? ஆமா. நாங்களும் போவாத கோயில் இல்ல, போய் கேட்காத சாமி இல்ல, கல்லு கோடு பாக்காத இல்ல, எல்லா இடத்துலயும் போய் கேட்டு பார்த்துட்டோம். ஏப்பா பிள்ளைங்களே இல்லைன்னு அம்மால டாக்டர் கூட்டு போய் விட்டியா? நான் என்னாச்சு? சரி டாக்டர் வச்சு பாத்தியாமே, அப்புறம் என்னப்பா ஆச்சு? எப்படி எல்லா இடத்துக்கும் போய் பார்த்துட்டோம். அப்புறம் கடைசியா என்ன ஊரே இந்த மாதிரி மக்களும் பேசிக்கிட்டாங்க. என்னப்பா ஜனங்க பேசிக்கிட்டாங்க? அதாவது திருச்செங்கோட்டுல போய் பரணிகள் பிள்ளைங்க இல்லாதவங்க 9 அமாவாசை சுத்துறோம் பிள்ளைங்க இருக்கும்னு பேசிக்கிட்டாங்க. நீ என்ன பண்ணனப்பா? அந்த வார்த்தையை நாங்க காதுல கேட்டு போயாலும் நானும் 2 பேரும் போய் பரணிகள் 9 அமாவாசை சுத்துறோம். திருச்செங்கோட்லயா? அப்புறம் உடனே ஒண்ணு வவுத்துல வச்சிட்டு இருக்கிறாள. அம்மா மாசமாக்குறாளா? நான் வவுத்துல இருக்கறேனா? என்ன பண்ண? அப்புறம் அந்த 16 பெத்த பாபாய் சாமி சிலை எப்படி இருக்குதோ அப்படியே உனக்கு அழகு கொடுத்துட்டான். பா போய் ஏம்மா திருச்செங்கோட்டுக்கு போய் வள்ளிகளை சுத்தியாப்பா பெத்த? ஆமாம்மா. பா ஏயா திருச்செங்கோட்டுக்கு போய் வள்ளிகளை சுத்தி பெத்தியா அப்பா? ஆமா. இங்கே வலிக்கிட்டு விழுந்து சாப்பிடாத பொண்ணு கூட இருக்குது. ஏன் சாமி உன்னை பெத்த நேரம் அப்படி வலிக்கிட்டு விழுந்து செத்துத்த கூட எனக்கு ஒரு புண்ணியம். சின்ன பிள்ளையை நம்ம தாரமங்கலத்துல கொடுத்துட்டு ஆமா இந்த பெரிய பிள்ளை கொண்டாந்து வேப்ப மரத்தூர்ல இருந்து அர்ஜுன பையனு கொடுத்திய கொடுத்துதான் கொடுத்தியா? ஒரு நல்ல பிள்ளையா கொடுத்தியா? காலையில ஏன் சம்பளத்துல 350 போச்சு, சேர் ஓடிச்சு விட்டோம். போற பக்கமெல்லாம் எனக்கு தண்டனையே தான் வாங்கி தரேன். விடு முருகனுக்கு ஏனாமா கொடுத்த மாதிரி கேட்டு விடு. இந்த அர்ஜுன பையனு கொண்டாந்து கொடுத்திய வேப்ப மரத்தூர்ல அவன் நல்லவனா கெட்டவனான்னு விசாரிச்சு பார்த்து கொடுக்க கூடாதா அப்பா? சொல்லி பார்க்கலாம். இல்ல அவரு நல்ல பையன் சொல்லி ஊரே பேசிக்கிட்டாங்க. கல்லு குடிக்க மாட்டாங்க, சாராயம் குடிக்க மாட்டாங்க, பீடி சிகரெட் எல்லாம் குடிக்க மாட்டாங்க, வத்தல பாக்கு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் மட்டும் என்ன காசு இல்லாத சொத்து இல்லாத ஆளா? காடு தான், மெத்த ஊடு தான், பம்பு செட்டு கிணறு தான் அப்படின்னு சொல்லி என்ன வந்து பொண்ணு கேட்டாங்க. அப்பேற்பட்ட பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது என்ன ஒண்ணு சும்மாவா புடிச்சு கொடுத்தேன். என்னப்பா பண்ணன? என்ன பண்ணுனியாவா? ஆட சண்டாளி முத நோம்பிக்கு கல்யாணம் பண்ணி ஆடி மாசம் தலையாடிக்கு கூட்டிட்டு வந்து உனக்கு 3 கிலோ எடுத்து போடு. என்ன பண்ணிக்கறியா? பண்ணிக்கறியா? அவன் புத்தி எங்க போவோம்? 300 தினம் 2 கிலோ எடுத்து வர. என்ன அப்பன பண்டிகை போடுறாளா? நகை போட்டோம்பா. மோதிரம், நெக்லஸ், ஆரம், இடுப்பு கொட்டியானோ நீங்க அப்ப 3 கிலோ நகை தங்கத்துல அதோடய விட்டேன். அதோடய விட்டேன். பாவி சண்டாளா 7 வண்டி ஓட்டி விட்டேன். என்ன எருவா? இல்லப்பா, உலகம் போட்ட சாமான மெத்தா, கட்டில, பீரோ எல்லாம் எடுத்து வண்டியில ஓட்டி விட்டேன். ஒன்ன தவிர்த்து மீதி எல்லாம் எடுங்க. அப்ப 7 வண்டி சீர்கணத்து அதோடய விட்டேன். 7 எருமை செனையோட புடிச்சு கொடுத்தேன். ஏன்னு கேளு, பிள்ளை விகரம் கம்மியான பிள்ளை. ஏதோ இறமையாவது ஒரு 7 இறமை புடிச்சு கொடுத்தான். ஏதோ ஒரு தயிரும் ஒரு ஊத்தி ஒரு சிறுவாடு கிருவாடு பண்ணி ஏதோ ஒரு நமக்கு பண்ணிக்குவா அப்படின்னு சொல்லி புடிச்சு கொடுத்தேன். நீ 7 இறமை ஓட்டி விட்டதெல்லாம் உண்மைதான். இத்தனையும் கொடுத்த பிற்பாடு இந்த மாதிரி இந்த கெதியில வந்து ஒரு சேரையே ஒடிச்சு விட்டு தெரியுதே சண்டாளி. அப்பா என்ன ஆச்சு? அவன் சிறுவாட்டு காட்சி சேர்த்து பொழைச்சுக்கிட்டு சொல்லி 7 இறமை நீ ஓட்டி விட்டது உண்மைதான். ஆமா, என்னாச்சு? அது 7 இறமை ஏன் சண்டாளி இல்ல உங்ககிட்ட வர்றதுக்கு இறமிக்கிட்ட போறத பரவாயில்ல. ஏமா ஏகண்ண ஆமா அந்த 7 டின்னு தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொடுத்தன என் பிள்ளை தலைக்கு. அந்த எண்ணெயெல்லாம் என்னாச்சு? தலையை இப்படி வச்சுருக்கிற என்ன எண்ணெய் தான் தேய்க்கிற? அந்த எண்ணெய்லாம் என் தலைக்கு செட் ஆகலப்பா. என்னன்னு தேய்க்கிற? இந்த ரேஷன் கடையில் கொடுக்குறாங்களா 30 ரூபாய்க்கு, அதான் பாமாயில் அது போட்டா தான் பிடிக்குது. ஆமாப்பா, பண்ணி நெய்யாட்டமே விளையாடு இருக்குது. பாயத்தை கட் பண்ணி அப்படி சேர்த்து அப்படி கூந்தல் இப்படி வருதுப்பா. என்னமா நாத்தம் வந்து பண்ணி நெய்யாட்ட அடிக்குது. அதுதான் அது ஆயிட்டு அப்படி இருக்குதுப்பா. என்னப்பா பண்ணட்டும்? அப்பா 7 இறமை என்ன எப்படி தோத்தம்? ஏன்டா ஆளுகாரா எங்க அப்பா கொடுத்தனாக்க நப்பு எருமை மாடு கண்ணு எல்லாத்தையும் ஏன்டா தோத்தன்னு கேட்க வேண்டியதான். அது எப்படி தோத்தம்? 10 வயசு பசங்க ஒன்னா சேர்த்துக்கிட்டு நம்ம ஆர்லிப்ட் ஏரியில புதையில போய் உள்ள போதுறாங்கப்பா. சரி, நட்டு ஏரியில காலையில 8 மணிக்கு போய் புண்டா சாயந்தரம் நைட்டு 7 மணி வரையிலும் சீட்டாட்டம் பண்ணி சொல்லு. பூரா வெட்டு திருப்பி விட்டுட்டாம்பா. சரி, ஏன்டா அங்க அப்பா கொடுத்த சீரி ஜாஸ்தி நகை நப்பனா அப்படி வித்து வாங்கி தின்னுட்டியே. சீட்டாட்டத்திலே எல்லாம் விட்டுட்டியே. திடீர்னு நாளைக்கு
நாளைக்கு மவளை பாக்கலாம்னு அப்பன் பஸ் ஏறி வந்தா ஊடு வெறுவனா கிடக்குது. நாளைக்கு வந்து கேட்டாங்க அப்பனுக்கு நான் என்னடா பதில் சொல்லட்டும் அப்படின்னு கேட்க வேண்டியதான். ஏப்பா நான் ஊம்பலப்பா, நான் ஊம்பல. கொடுத்தாதானே என்னப்பா சொல்றேன்? ஊம்பணும். நான் ஊம்பலப்பா, அவன் ஏன் புள்ள அப்படி உள்ள புள்ளப்பா நானு அப்படின்னு அவனை கேட்டேன். ஏண்டி இந்த சீலை படாத ஒப்பம் கொடுத்த சீது ஜனத்தை நகனப்பெல்லாம் அடிச்சுட்டான்னு சொல்லியா கேக்குறேன். ஆமா அப்படின்னு என்ன கேக்குறான்பா. கேட்டுவிட்டு சண்டை பண்ணிட்டு போனா எப்படி சாயந்தரம் போதையில வரும் 6 மணிக்கு காத்தால என்னடி கேட்ட அப்படின்னு வம்புழுப்பான். அப்பாடி சண்டைக்கு வருவான்னு சொல்லி என்ன பண்ண ஒரு சூடா ஒரு 4 உருண்டை களி கிண்டி வச்சுட்டு ஒரு கருவாட்டு குழம்பு வச்சா பசிக்கிறாண்டு தின்னு கம்முன்னு படுத்துக்குவான் அப்படின்னு நீ நினைப்பு. அப்படின்னு கருவாட்டு குழம்பு வச்சுட்டு களி கிண்டிக்கிட்டு இருந்தப்பா. சரி இப்படி வச்சு கிண்டிக்கிட்டு இருந்தேன். இவன் என்ன பண்ணனா வந்ததும் என்னடி காலையில கேட்டா உங்க வாயின்னு களி கிண்டிக்கிட்டு இருந்த பொம்பளை தூக்கிட்டு போய் நடு வீட்டுல போட்டு இந்த அர்ஜுன பையன் ஒரே இடத்துல 90 குத்து குத்துறாம்பா. இந்த கிருஷ்ணனும் பைஜயமனும் நல்ல பையன் வந்து கேட்டாங்க, நீ புடிச்சு கொடுத்த ஒரே இடத்துல 90 குத்து குத்துறாம்பா. விடமாட்டான் அழுத்திக்கிட்டான் போட்டு. என்ன துடுப்புலயே குத்தணும்? ஐயோ துடுப்புல குத்தி தான் 20 வீட்டுக்கு தாங்க உனே. அப்ப கலிகை வயலுக்கு எது குத்திருப்பாங்க? கலிகை வயலுக்கு குத்தி தான் 4 வீட்டுக்கு தாங்க உனே. கடப்பாறையில குத்தணும். கடப்பாறையில குத்தி தான் 2 வீட்டுக்கு தாங்க உனே. என்ன பண்ண குத்தணும்? அப்பா காடு இருக்குது, கரை இருக்குது, சொத்து இருக்குது, எரமக்குது, மாடு இருக்குது எல்லாம் சொன்னாம்பா. ஒரு பொருளை உங்ககிட்ட சொல்லவே இல்லப்பா அவன். என்ன சொல்ற? அந்த நேரத்துல அதே தூக்கி போட்டு குத்துறாம்பா. அப்பா உன் மேல எனக்கு கோவம்பா. ஏகப்பட்ட கோவம்பா. நீ எவ்வளவு நகடப்பு கொடு, எனக்கு நீ மிகப்பெரிய துரோகம் பண்ணிவிட்டேன். எனக்கு ஒரு 5 வருஷம் இருக்கும். 5 வயசு இருக்குள்ள நீ அம்மா சித்தப்பன் பெரியப்பன் ஆள் மாத்தி என்ன கீழே இறக்கி விடாம தோல் மணியே வச்சுக்கிட்டு குஞ்சுக்கு அப்படி முத்தம் கொடுத்தீங்க. இப்ப ஏப்பா அந்த 10 வருஷமா 7 வீட்டுக்கு ஒரே ஒரு புள்ள அரிசியமா பிறந்த சித்தப்ப மெரிப்பா எல்லாமே எடுத்து சின்ன குழந்தைகளை என் குஞ்சுன்னு முத்தம் கொடுத்தது உண்மைதான். மாத்தி கொடுப்பீங்களா? ஆமா. ஏப்பா ஒரு 7-8 வருஷமா அதை விட்டுட்டேன். ஏப்பல இந்த ஜோட்டு கொந்தியாகி போய் இந்த கெதியில் வந்து இப்ப முத்தம் கேட்கறியாது மூக்குல ஏறி போயிடாது. ஏப்பா இப்பதான் கொடுத்தா என்ன ஒண்ணு? அப்பா அந்த அர்ச்சனை பையன் நம்ம கிருஷ்ணன் பல்ஜயமன் பூஜையப்பன் எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டு பொண்டாட்டி கூட்டி போறோம்னு எப்படியோ ஒண்ணு வருவாங்க. கண்டிப்பா வருவான்பா. வருவாங்க. நான் போட்டா என்ன பண்ணிட்டோம்? நீ போவாத. சரிப்பா. என்ன கேட்காம நான் ஊம்பலப்பா போக மாட்டேன். உங்க சித்தப்பன் சொன்னாலும் பெரியப்பன் சொன்னாலும் நான் எந்த நாயக்காரர் சொன்னாலும் என்ன தெரியாது போக கூடாது. அப்பா உன் பேச்ச மீறி நான் போக மாட்டேன்பா. ஆமா போக மாட்டேன். என்னைக்குனாலும் வருவான்ல. வருவான்பா. பொண்டாட்டி வேணும்னு வருவான்ல. வருவான்பா. பாருட்டவா பாரு. என்ன ஒரு அப்பனால ஏப்டா உன் மர்மம் என்ன சொன்ன? கோவத்துல நானே ஆமாப்பா நிஜமா. மர்மனுக்கு கொண்டாட்டி யாரு? நீதான். மர்மனுக்கு அப்ப நீதான் மர்மனுக்கு கொண்டாட்டி நான் தான்.